கதைகள். கதையோட தலைப்பு மாங்காய் ஊறுகாய் ரூ. 5. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்பனாவும் சுஜியும் அம்மா பொண்ணு. இவங்களுக்குன்னு பெரிய மாந்தோப்பு இருக்கு. சுஜியோட அப்பாவும் அண்ணனும் தோப்புல உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துப்பாங்க. சுஜியும் அவங்க அம்மாவும் வீட்டில் இருப்பாங்க. தோப்புக்கு வரணும் போல இருந்ததுன்னா சுஜியும் அவங்க அம்மாவும் கிளம்பி வந்துடுவாங்க. ரொம்ப நிறையா மரங்கள் இருக்கும். எல்லா பழங்களுமே ரொம்ப ருசியாக இருக்கும். காய் ஒன்று 1 கிலோ இருக்கும். இந்த வருஷம் மாமரங்களில் நிறையா பூ பூத்திருந்தது. அதுலேயும் காயெல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குது. அதில் பாதி பழங்களாகவும் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. வழக்கமாக நிறையா மாங்காய் மாம்பழங்கள் எல்லாம் சந்தைக்கு விற்பனைக்கு போகும். ஆனால் இந்த முறை நிறைய பேர் மாம்பழங்களை விரும்பி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படலை. மரத்திலேயே காயெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாதிக்கு பாதி பழங்கள் தான். அதுலேயும் நிறையா மாம்பழங்கள் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களும் சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செய்யலான்னு பார்க்குறாங்க. மாம்பழங்களில் நிறையா அடிபட்டுருக்கு கீழே விழுந்ததில்ல. அதனால் யாரும் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. நல்ல மாம்பழங்களாக இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நல்ல மாம்பழங்களாக இருக்கும்போதே வியாபாரத்துக்கு கொண்டு போகும்பொழுது இல்லை இப்போ காயாத்தான் வேணும் அப்படின்னாங்க. பழுத்த மாம்பழங்களெல்லாம் தொங்கும்போது மித்ததெல்லாம் காயா பிஞ்சாத்தான் இருந்தது. மாங்காய்களாக கொண்டு போன பொழுது எங்களுக்கு பழங்களாத்தான் வேணும்னாங்க. ஆனால் பழமாக கொண்டு போனால் காய்ங்கிறாங்க, காய் கொண்டு போனால் பழம் வேணுங்கிறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல. சரி, இந்த மாம்பழங்களை எப்படியும் யாரும் வாங்க போகிறது கிடையாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சுஜியோட அப்பாவும் அண்ணனும் அந்த மாம்பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இலவசமாக தர தொடங்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சுஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு மாங்காய் ஊறுகாய் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குமா. இப்போதான் மாங்காய் சீசன் தானே ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம தோப்புக்கு போய் நிறையா மாங்காயை பறிச்சுட்டு வந்து ஊறுகாய் போடுவோமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா கல்பனா சொல்கிறாங்க, அட என்ன சுஜி, நீனு கொஞ்சமாவது யோசனையோட பேச பாரு. மரத்தில் பழுத்த மாம்பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து அதுவே யாரும் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதையே எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துருக்கு. இதில் நாம் இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்கோம். அந்த மாம்பிஞ்சுங்களையும் நம்ம பறிச்சுட்டு வந்தால் எப்படி? நமக்கே இங்கே வியாபாரம் சரியில்லாமல் இருக்குது. அதில் வேற நம்ம வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுஜி சொல்கிறாங்க, அட போங்கம்மா, நீங்கள் காயாக இருக்கும் பொழுது பழமாகத்தான் இருக்கணும். அப்போதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாம் பழமாக பழுத்து தொங்குச்சு, அதுவும் கீழே விழுந்துச்சு. இப்போ அது விற்பனையாகலை அப்படின்னும் பொழுது யார் என்ன பண்ண முடியும்? இலவசமாக தான் கொடுக்க முடியும். இதில் என்ன தப்பு இருக்குது? மக்கள் எல்லாத்துக்குமே நாம் பிரியமாக கொடுக்கணுமா? அதை விட்டுட்டு நமக்கு வியாபாரம் நடக்கலையே அப்படின்னு வருத்தத்தில் கொடுக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு போகட்டுமே, நம்ம ஊர் மக்கள் தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அதில் எதுலேயுமே வருத்தம் கிடையாது. வியாபாரம் நடக்கலையேன்ற வருத்தம் மட்டும்தான். அதில் நாம் எப்படி சந்தோஷமாக நமக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும்? அதெல்லாம் வேண்டான்னு தான் சொன்னேன். மக்கள் சாப்பிட்டா என்ன, நம்ம சாப்பிட்டா என்ன, எல்லாரும் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்குமா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டாங்கல்ல, நம்மளும் மாங்காயெல்லாம் பறித்து ஊறுகாய் போட்டு சந்தோஷமாக சாப்பிடுவோமே, இதில் என்ன இருக்குது? வாங்கம்மா போகலாம் நம்ம தோப்புக்கு அப்படிங்கிறாங்க. அட, நீ சொல்கிறதே கேட்க மாட்டேன் போல இருக்கு. எனக்கு விருப்பமே இல்லை தோப்புக்கு வர்றதுக்கு. நீ வேணும்னா போ அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்கம்மா, நீங்கள் இப்போ வர போகிறீங்களா இல்லையா? நீங்கள் போகலன்னா நானும் வரல. அப்புறம் நீங்கள் என்னை தோப்புக்கு கூப்பிட்டீங்கன்னா நானும் வரமாட்டேன். எனக்கு பிடிச்சது எதையுமே இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவோட மனசு மாதிரி, சரி வா சுஜி, நீ சொல்கிறதும் சரிதான். நாம் இந்த வியாபாரம் நடக்கலன்ட்டு வருத்தத்திலேவா இருக்க முடியும்? இன்றைக்கி இப்படி இருக்கிறோம், நாளைக்கே நல்ல வியாபாரம் நடக்கும். நம்ம தான் நமக்கு ஊக்கமாக இருக்கணும். வா, நம்ம நல்லா சாப்பிட்டு கெதியாக இருக்கலாம். அப்போதான் நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இதைத்தானே நானும் சொன்னேன். உங்கள் வாயாலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கூடை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட தோப்புக்கு வந்துட்டாங்க.
அம்மா இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகழகான மாங்காயா தொங்குது. பிஞ்சா இருக்கும்னு சொன்னீங்க. நான் சொன்னல மாங்காயா தான் இருக்கும்னு. எவ்வளோ மாங்காய் பாருங்க. நம்ம வந்த நேரம் நல்ல நேரம்மா. அதனால தான் மாங்காய் எல்லாமே கொத்து கொத்தா தொங்குது. இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனால் உப்பும் வத்தப்பொடியும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஊறுகாய் சொல்லவே வேண்டியதில்லை. சரி சரி வாங்க, எல்லா மாங்காயும் பறித்து போடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் கூட நிறையா மாங்காய் எல்லாம் பறித்து போட்டுக்கிட்டாங்க. ஏய் சுஜி, போதும் சுஜி, எவ்வளோ மாங்காய், நாம் என்ன வியாபாரமாக பார்க்க போகிறோம்? மாங்காய் ஊறுகாய் வியாபாரம் செய்ய போகிற மாதிரி இவ்வளவு மாங்காவை பறிச்சிருக்கிறோமே. சரிம்மா, இவ்வளோ மாங்காய் போதும், இதுலேயே நிறையா மாங்காய் ஊறுகாய் வந்துடும். ஆமாம், நானும் இதைத்தான் நினச்சிட்டே இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய் வியாபாரம் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி சரி, கீழே பார்த்து வா, நீ மேலேயே பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு பேசிட்டே வர, கல்லும் கட்டியுமா இருக்குது அப்படிங்கிறாங்க. வரேம்மா வரேன், என் மேலே ரொம்ப அக்கறை தான் உங்களுக்கு. அப்போ கேட்டப்போ அப்படி பேசுனீங்க, இப்போ என் மேலே இவ்வளோ அக்கறையா? ரொம்ப தான் பண்ணுறீங்கம்மா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு அக்கறை தான், உனக்கு தான் அக்கறையே இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே. அப்படியே ஜாலியாக அவங்க அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு மாங்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. சரி சரி, நாம் 2 பேருமா சேர்ந்து ஊறுகாவை போட்டுடலாம். வா, நாம் மாங்காவெல்லாம் வெட்டி வச்சுருவோம், அப்போதான் ஊறும், மசாலாலாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதோ வரம்மா, மாங்காவெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வராங்க. 2 பேருமா சேர்ந்து மாங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தாளிப்பெல்லாம் தாளிச்சிட்டு அந்த ஊறுகாயில் போட்டு நல்லா கலந்து விடுறாங்க. ஊறுகாய் நல்லா மணமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எண்ணெய் மிதக்க மிதக்க ஊறுகாய் சூப்பரோ சூப்பர். பார்த்த உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா சாப்பிடலாமா? எனக்கு ஊறுகாவை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, குழம்பே தேவை கிடையாது, ஊறுகாய் மட்டும் போதும். உரமோறு ஊற்றி வச்ச தயிர் தயாராகி இருக்கும், நான் போய் தயிர் எடுத்துகிட்டு வரேன்ட்டு பழைய சோறில் தயிரை ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம் செஞ்சு வச்ச மாங்காய் ஊறுகாவை வச்சு சாப்பிட்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குன்னு ஊறுகாவை நல்லா நக்கி நக்கி சாப்பிட்றாங்க இந்த சுஜி. அம்மாவும் மகளும் 2 பேருமா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்ச ஊறுகாய் எல்லாத்தையுமே குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வைக்கிறாங்க. இப்போ எல்லா ஊறுகாய் டப்பாலையும் ஊறுகாவை நிரப்பி அடுக்கி வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையுமே கூடையிலையும் வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஊறுகாய் டப்பா வெறும் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்வோம், கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பிடிக்கும், வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு விளையவும் முடிவு பண்ணிட்டு, சரிம்மா, நாம் இதை போய் விற்பனை செஞ்சுட்டு வருவோம், அப்போனா அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் பேசினவங்க கண்டிப்பாக நாம் நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும், வாங்க போகலான்ட்டு ஆளுக்கு தலையில் ஒவ்வொரு ஊறுகாய் கூடைய வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய், 5 ரூபாய்க்கு மாங்காய் ஊறுகாய், வாங்கம்மா வாங்க, வெறும் 5 ரூபாய்க்கு டப்பாவில் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப அமைதியாக வராங்க. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அமைதியாக வா சுஜி அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள், நம்ம சத்தம் போட்டு சொன்னாதானே ஊறுகாய் வியாபாரம் பார்க்குறோன்னு இந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு தெரியும், அப்போதானே ஊறுகாவெல்லாம் வாங்குவாங்க, இல்லைன்னா எப்படி ஊறுகாய் விற்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அட போ சுஜி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான்லாம் கத்தி கூச்சல் போட மாட்டேன், நீ வேணும்னா ஊறுகான்ட்டு வா, நான் உன் கூட துணைக்கு சும்மா தான் வருவேன், இந்த கூடையை தூக்கிட்டு, வேணும்னா நீயே விலைய சொல்லி யார்கிட்டனாலும் விற்பனை செஞ்சுக்கோ, என்ன எதையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க.
சரிம்மா சரிம்மா, நீங்கள் என் கூட வந்தால் மட்டும் போதும், வேற எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், வாங்கம்மா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சுஜி ஊறுகாய் ஊறுகாய் 5 ரூபாய்க்கு மாங்காய் ஊறுகாய் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே சொல்லவும் ஒரு பெரிய வீட்டில இருந்து ஒரு அக்கா வெளியில வராங்க. ஊறுகாய் இங்க வாம்மா, சீக்கிரம் இங்க வா, ஊறுகாய் தானே, சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஆமா ஆமாக்கா, ஊறுகாய் தான், மாங்காய் ஊறுகாய் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, எடுத்துட்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த அக்காவும். அதுக்கப்புறம் இந்த சுஜியும் அவங்க அம்மாவும் அந்த ஊறுகாவெல்லாம் எடுத்துட்டு அந்த அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. எத்தனை ஊறுகாய் பாட்டிலுக்கா வேணும்? வெறும் 5 ரூபா தான் ஒரு டப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, வெறும் 5 ரூபாய்க்கு ஊறுகாய் பாட்டிலா? அது எப்படி? மாங்காய் ஊறுகாய் சீசன்றதுனால மாங்காய்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குதோ, அதனால தான் வெறும் 5 ரூபாய்க்கு ஊறுகாவா? ஆனால் எப்படி பாட்டிலெல்லாம் போட்டு கொண்டு வரீங்க, உங்களுக்கு கட்டுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைக்கா, இந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட ஊறுகாவை வாங்கி சாப்பிட்டா போதும், அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவும் இல்லை, அதனால தான் ருசியாக விலை குறைவாக நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம், ஆனால் தரம் சூப்பராக இருக்கும், நீங்கள் ஒரு முறை வாங்கினீங்கன்னா அடிக்கடி வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுஜியோட அம்மாவும் ஆமாம் பாப்பா, என்னோட பொண்ணு சொல்கிறது தான் சரி, ரொம்ப ருசியாக இருக்கும், ஊறுகாவை இது மாதிரி வேற எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஒரு பாட்டில் தான் வாங்கிக்கோங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த பெரிய வீட்டில் உள்ள அக்கா, அட என்னம்மா நீங்கள், உங்ககிட்ட ஊறுகாய் வாங்கிறதுக்காக தானே உங்களை கூப்பிட்டது, நாங்கள் வாங்க மாட்டோன்ற மாதிரியே பேசுகிறீங்களே, உங்கள் பொண்ணு தான் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க, நானும் கேட்டுட்டு தானே இருக்கிறேன், அதுக்குள்ளேயும் என்ன உங்களுக்கு? எனக்கு ஊறுகாய் வாங்குற ஆசையே போயிடும் போல இருக்கு, எனக்கு ஊறுகாயெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அக்கா அக்கா, என்னக்கா நீங்கள் ஊறுகாய் வாங்கிக்கோங்கக்கா, ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்கக்கா, வாங்கிக்கோங்க, 5 ரூபாய்க்கு ஒரு பாட்டில், எத்தனை பாட்டிலுக்கா வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு ஊறுகாய் வாங்குற ஆசையே போச்சு, வேண்டவே வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ல, வாங்கிக்கோங்கக்கா, எங்கள் அம்மா தெரியாதனமாக சொல்லிட்டாங்க, கிராமத்தில் உள்ளவங்கக்கா, அதனால அவங்களுக்கு சரியாக பேச தெரியல, மன்னிச்சுக்கோங்க எங்கள் அம்மாவோட சார்பா, அம்மா மன்னிப்பு கேளுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அடியே, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் என்ன தப்பாக பேசிட்டேன், நீயும் அவங்கக்கிட்ட நீ சும்மா சும்மா மன்னிப்பு கேட்டுட்ருக்குற, வேண்டான்னா வா, நாம் வேறு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அந்த பெரிய வீட்டு அக்காவும். அம்மா அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன், எதுக்குமா தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்கம்மா அமைதியாக, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு இதே பொழப்பா போச்சு, எனக்கு என்ன, நீயாச்சு உன்னோட ஊறுகாய் வியாபாரமாச்சு, நீயே உன்னோட கஸ்டமர்கிட்ட பேசிக்கோம்மா, நான் எதையும் பேசலை அப்படிங்கிறாங்க. அதைத்தானம்மா நானும் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க, அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. சரி சரிக்கா, சொல்லுங்கக்கா, எங்கள் அம்மா இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு எத்தனை பாட்டில் ஊறுகாய் வேணுன்றாங்க. அதுக்கு அந்த அக்காவும், நீ இவ்வளவு முறை கெஞ்சி கேட்குறனால ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிக்கிறேன், எவ்வளவு, 5 ரூபா தானே, இரு நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் ஊறுகாவை வாங்கிட்டு 5 ரூபாவை கொடுத்துட்டாங்க. சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம், ஊறுகாய் நல்லா இருந்தால் நீங்கள் அடிக்கடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்க்கலாம், அதை நான் யோசிச்சுக்கிறேம்மா, நீங்கள் கிளம்புங்க, காசை கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சுஜியும் அவங்க அம்மாவும் வேறு இடத்துக்கு விற்பனை செய்கிறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வியாபாரமே நடக்கலை. அதுக்கு அவங்க அம்மா, ஏய் சுஜி, இதுக்கு மேலே என்னால் எங்கேயும் நகர முடியாது, ஒழுங்காக வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம், எனக்கு வெயிலில் நின்றுட்டே இருக்கிறது தலை சுற்றுது, வா வீட்டுக்கு போகலாம், இதுக்கு தான் நான் சொன்னேன் வரலன்ட்டு, நீ எங்கே கேட்குற ஊறுகாய் வியாபாரம், அந்த வியாபாரம், இந்த வியாபாரம்னுக்கிட்டு, தேவையா நமக்கு இதெல்லாம்? அந்த பொண்ணு அப்போதையே நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தா, அதனாலேயே வியாபாரம் எல்லாம் கெட்டு போச்சு போல இருக்கு. சரி சரி, என்ன பண்ணுறது, நாளைக்கு பார்ப்போம், வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அட என்னம்மா நீங்கள், நாம் வந்ததுக்கு ஒரு பாட்டில் விற்பனை ஆயிடுச்சு,
அதை நினச்சி சந்தோஷப்படுங்கம்மா. எத்தனை பேர் வியாபாரமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு அந்த கடவுள் தான் இந்த மாதிரி வழி கொடுத்துருக்குறாங்க. சரி சரிம்மா, நேரமாச்சுன்றீங்கல்ல, போவோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாளும் ஊறுகாய் வியாபாரத்துக்கு அம்மாவும் பொண்ணும் கிளம்பிட்டாங்க. அப்போவும் சுஜி மட்டும்தான் ஊறுகாய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் 5 ரூபாய்க்கு மாங்காய் ஊறுகாய் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த குரலை கேட்டோனையும் அந்த பெரிய வீட்டில் உள்ள அக்கா, அடடா அந்த பொண்ணு ஊறுகாய் எடுத்துட்டு வராளா, சீக்கிரமாக போய் வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் உள்ளவங்களும் இந்த ஊறுகாய் வேணும்னு சொன்னாங்கல்ல, வந்ததுமே நாம் ஒரு 4 பாட்டிலை வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவோம். அவங்க செய்கிற நல்ல தொழிலுக்கு நல்ல லாபம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. ஊறுகா ஊறுகா இங்கே வாமா, 2 பேரும் இங்கே வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா பார்த்தீங்களா, அந்த அக்கா பாருங்கம்மா, நேற்று நம்மக்கிட்ட வாங்கினாங்களே அதே அக்கா தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க சுஜி. அடியாய், அங்கெல்லாம் போக வேண்டாம். நம்மக்கிட்ட இன்றைக்கும் சண்டை கிண்டையை போட போகிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று நடந்த வியாபாரமும் நடக்காமல் போயிட போகுது. வேணாம், நான் வரல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா வாங்கம்மா, அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே தானே கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க சுஜி. அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டு அக்கா, அம்மா நீங்களும் வாங்கம்மா, எதுக்கு அங்கேயே நின்றுட்டுருக்கிறீங்க, வாங்க, நான் சண்டை போடுறதுக்கெல்லாம் கூப்பிடல, வாங்கம்மா வாங்க, நீங்கள் 2 பேரும் செஞ்ச ஊறுகாய் சூப்பராக இருக்குது, வாங்க, நான் உங்ககிட்ட ஊறுகாய் வாங்குறதுக்காக தான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுஜியோட அம்மாவும் சுஜி கூடவே ரொம்ப சந்தோஷத்தோடு வராங்க. என்ன பாப்பா, ஊறுகாய் நல்லா இருந்ததா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நேற்று உங்ககிட்ட நான் அப்படி சத்தமாக பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அது என்னம்மா, பரவாயில்ல இருக்கட்டும், நானும் தானே உங்ககிட்ட கோபமாக சத்தமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நேற்று என்னடானா 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டீங்க, இன்னைக்கு ஒத்துமையாயிட்டீங்க, இதை பார்க்கும்பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சரி, எத்தனை பாட்டில் ஊறுகாய் வேணும்க்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு 4 பாட்டில் ஊறுகாய் வேணும். அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் எல்லாம் இந்த ஊறுகாவை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு வேணும்னு கேட்டாங்க. அவங்களையும் கூப்பிடுறேன், வாங்கிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரிக்கா, கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டு அக்கா அவங்களோட தோழியவும் கூப்பிடுறாங்க. அவங்களும் நிறையா வாங்கிக்கிட்டாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அதுக்கப்புறம் வாங்க தொடங்கிட்டாங்க. அப்படியே ஊறுகாய் எல்லா பாட்டிலுமே காலி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு வெறும் கூடைய 2 பேரும் அப்படியே வச்சுக்கிட்டு பேசிகிட்டே வராங்க. பார்த்தீங்களாம்மா, நேற்று நீங்கள் அந்த அக்கா கிட்ட சண்டை போட்டீங்க, ஆனால் இன்னைக்கு அந்த அக்காவால் தான் வியாபாரம் இப்படி அமோகமாக நடந்திருக்கு. இதுக்கு தாமா நாம் யாரையும் எதையும் சொல்லக்கூடாது. ஒருத்தரோட உண்மையான குணம் என்னன்னு தெரியாமல் நாமளே இவங்க இப்படி தான் அப்படிதான்னு நினச்சிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்லம்மா, உங்களை மாதிரியே அவங்களும் கொஞ்சம் படபடன்னு பேசுகிறவங்க போல இருக்கு. அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷம்மா, யார்கிட்டையும் இதுக்கப்புறம் அதட்டி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் கோபமாக பேச மாட்டேன், இனிமையாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே தினமும் வியாபாரம் செஞ்சு நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஊறுகாய் கடையவே வச்சுட்டாங்க. அந்த கடைக்கு அவங்க அம்மாவையே சுஜி முதலாளி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுஜியோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சும்மா ஊறுகாவை யாருக்கும் தெரியாமல் யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான ஊறுகாவோட நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நாம் யார்கிட்டையும் கோபத்தோடு பேசக்கூடாது. பொறுமையோடு கையாளும் பொழுது கண்டிப்பாக நமக்கான நல்ல விஷயம் நமக்கு நல்லதை தான் தரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சரியான விஷயத்த நம்மளை விட சின்னவங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரியான விஷயமா இருந்தால் அதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். முன்னேறதுக்கான வழியில் நாம் சரியாக போயிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் உச்சத்தை தொடலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?